உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் போற்றுவர். சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செல்லுள் ஓவிய சிலம்பு தந்தோர் இளங்கோவடிகள் பட்டி மன்றம் பாங்குட நடத்துங்கள் என்று கூறி சென்றுள்ளார். ஆகவே இப்பொழுது எங்கள் பள்ளியில் முதல் முறையாக பட்டிமன்றம் அரங்கேறுகிறது. மாணவர்களின் முழுமையான வெற்றிக்கு அடிப்படை காரணம் பெற்றோர்களா, ஆசிரியர்களா, மாணவர்களா? சிந்திக்க வேண்டிய ஒன்று. சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய மிகச்சிறந்த பட்டிமன்றம் எங்கும் கண்டிராத பட்டிமன்றம். எப்பொழுதும் 1 மணிக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்றம் 40 அல்லது 35 நிமிடங்களில் நிறைவு பெறும். நன்றாக கவனியுங்கள். நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு பரிசு மழை பொழிய காத்திருக்கின்றது. இப்போது முதலாவதாக திருமதி NP அனிதா பிரியதர்ஷினி அவர்கள் அன்போடு வருகிறார். முத்தமிழில் பிறந்த மதுரைக்கு சொந்தக்காரர், இப்போது நம் சென்னையே சொந்தமாக கொண்ட அனிதா பிரியதர்ஷினி அவர்களே வருக. பெற்றோர்களுக்கு வளம் சேர்க்க நல்ல கருத்துக்களை தருக. அனைவருக்கும் வணக்கம். இந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு சத்தமா கேட்குதுங்க. நீங்க ஒரு ஆசிரியரா இருந்து பெற்றோர் தான் அடிப்படை காரணம் எப்படிமா பேச போறீங்கன்னு தானே கேட்குறீங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் வெல்கம் டு ஒமேகா ஃபேமிலி. இந்த டேக்லைன் தாங்க. நான் அன்றைய மாணவி, இன்றைய ஆசிரியர், ஆனால் என்றென்றும் என் பெற்றோரின் செல்ல மகள். எங்கள் அப்பா கொடுத்த அறிவும் எங்கள் அம்மா கொடுத்த ஆரோக்கியமும் தான் நான் இந்த உயர்ந்த நிலைக்கு வர அடிப்படை காரணம். இங்கு 3 அணியினர் இருந்தாலும் முதல் வாய்ப்பு யாருக்குங்க கிடைச்சது? பெற்றோர் முழுமையான காரணம் மட்டுமல்ல, முதன்மையான காரணம் என்பது நடுவர் உட்பட அனைவரும் அறிந்ததே. இந்த உலகத்துல நமக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுக்க அந்த இறைவன் நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காருங்க. ஆனா வாய்ப்பே கொடுக்காம அந்த தெய்வமே தேர்ந்தெடுத்து கொடுத்தவங்க தான் நம் பெற்றோர். ஏன் தெரியுமா? அந்த தெய்வத்துக்கே தெரியும் ஒரு பெற்றோரால் மட்டும்தான் மதிப்பெண் பெறும் மாணவனை மட்டுமல்ல, மதிப்பு மிக்க மனிதனை உருவாக்கும் ஆற்றல் உண்டு என்று. அதனாலதான் மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்றோம். அது மட்டுமா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அந்த ஆண்டவனே எங்க பக்கம். எதிரணியினரே வாய்ப்பில்லை ராஜா. கடந்த ஆண்டு அகில இந்திய லெவலில் நடந்த போட்டித் தேர்வில் 2 சகோதரர்கள் வெற்றி பெற்று ஒருவர் டெல்லி IITயில் இன்ஜினியராகவும் மற்றொருவர் டெல்லி எய்ம்ஸில் டாக்டராகவும் படிக்கிறாங்க. இதில் என்னென்ன சிறப்புன்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த வெற்றியை அடைய அவங்க எந்த ஒரு ஸ்கூலுக்குமே போகலை. இது உண்மை நடுவர். அவர்களது பெற்றோர் வீட்டிலேயே கற்றல், அதாவது ஹோம் ஸ்கூலிங் மெத்தடில் முதல் ஆசானாக மட்டுமல்ல, முழுமையான ஆசானாகவும் மாறி அடிப்படையை அழைத்து கொடுத்தது தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு மாணவர் நல் மதிப்பெண் பெற்றால் அவருக்கு பாராட்டும் பரிசு மழையும் கிடைக்குது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சால் அவருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது. ஆனால் ஒரு பெற்றோர் சிறந்த கடமையை செஞ்சாங்கன்னு அவருக்கு எந்த ரிவார்ட்ஸும் அவார்ட்ஸும் பரிசோ பாராட்டோ கொடுக்க முடியாது நடுவரே. ஏன் தெரியுமா? அந்த பெற்றோரின் தியாகமும் அர்ப்பணிப்பும் அதையும் தாண்டி புனிதமானது. என்னுடைய உரையை சிறிய கவிதையின் மூலம் நிறைவு செய்கிறேன். ஏன்னா நம்ம நடுவர் பெயரே அதுதான். பெற்றோரே உடலின் உயிர், இதயத்தின் துடிப்பு, சுவாசத்தின் ஆக்சிஜன், பசிக்கு உணவு, நோய்க்கு மருந்து, தாகத்துக்கு தண்ணீர். அது மட்டுமா, நம் ஜிபேயின் பின் நம்பர், ஜிமெயிலின் பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்கின் ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராமின் ரீல்ஸ், வாட்ஸ்அப்பின் ஸ்டேட்டஸ், டெக்னாலஜியின் AI, எங்கள் எக்ஸ்பெண்டிச்சரின் ATM கார்ட்ஸ், இவை மொத்தமாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை என்னும் பேருக்கு அன்பு, பண்பு என்ற குதிரைகளை நான் ஒழுக்கம் என்ற கயிற்றில் பூட்டி
விடாமுயற்சி, கடின உழைப்பு என்ற இரண்டையும் சக்கரங்களாக்கிய சாரதி அவர்கள். பெற்றோர்களே நம் வாழ்க்கை தேருக்கு பார்த்த சாரதி. ஆம், என்றென்றும் பெற்றோரே நமது வாழ்க்கை தேருக்கு பார்த்த சாரதி. நன்றி. மிகச் சிறப்பாக வேதியியல் துறையை சார்ந்தவர் தமிழாக்கம்